ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதுவும் கடந்து போகும். நிறைய பேரை நாம ஆறுதல் படுத்துறதுக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவோம். நம்மள யாராவது ஆறுதல் படுத்துறதுக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா இது ஆறுதலுக்கான வார்த்தையோ தான் தோணுதே தவிர, லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்மளால கடந்து போகவே முடியல. விஷயங்கள்னு நான் சொல்றது, நமக்கு மற்றவங்க ஏற்படுத்தின ஒரு தவறான அனுபவங்களோ, இல்லை அவங்க நமக்கு கொடுத்த காயங்களோ, வலிகளோ, எதையுமே மனசுல ஒரு ஓரமா ரொம்ப நாள் காலகட்டத்துக்கு அதை மறக்காம ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கோமே ஒழிஞ்சு, அதை ஜஸ்ட் லைக் தட் இதுவும் கடந்து போகணும் தூக்கி போட்டுட்டுலாம் நம்ம போகிறது இல்லை, போக முடியறதும் இல்லை. ஆனால் எப்படி இந்த லைஃப்பை வாழ்கிறோம் அப்படின்னா, என்னதான் இந்த லைஃப்பில் காயங்கள், வழிகள், மறக்க முடியாத சம்பவங்கள் இப்படியெல்லாம் நடந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும். என்னைக்கு நமக்கு பிறப்புன்னு ஒரு கடவுள் நமக்கு கொடுத்தாரோ, இந்த வாழ்க்கையை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையை, அந்த இறப்புன்றது அந்த இறைவன் தீர்மானிக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை நம்மளா எந்த ஒரு செயலாலையும் நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கோ, காயப்படுத்தி நம்மளை அடுத்த செயல்களை ஈடுபடாம ஒரே இடத்துல நிறுத்துறதுக்கோ எந்த சக்திக்கும், எந்த விதமான மனித சக்திக்கும் சொல்ல போனா உங்களை ஒருத்தவங்க காயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ உங்களோட செயல்கள் நிக்க போறதே கிடையாது. எந்த மாதிரியான லைஃப்ல சூழ்நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கைன்ற இந்த சுழற்சின்றது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுவும் கடந்து போகும்ன்றது நம்ம மனசுல ஒரு ஓரமா அந்த செயல்கள் எல்லாமும் தாண்டி நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. அதனாலதான் முன்னோக்கி நம்ம லைஃபை பயணிச்சுட்டே இருக்கோம். ஸோ இதுவும் கடந்து போகும்ன்றத நினைச்சா மட்டும் பத்தாது, ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு சொன்னா மட்டும் பத்தாது. எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அது ஓரமா மனசுல நமக்கு ஞாபகப்படுத்தும். அப்பப்பைக்கு வந்துட்டு போகும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை தாண்டியும் ஒரு மனதைரியத்தோட இந்த வாழ்க்கையை முன்னோக்கி செலுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையா இருக்கு இந்த லைஃப்ல, பிறப்புக்கும் இறப்புக்கும். ஸோ இந்த சுழற்சியில நம்மளை நாமளே ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம நினைச்சாலுமே முடியாத விஷயம். அப்ப மற்றவங்க எப்படி நம்மளை ஸ்டாப் பண்ண முடியும்? ஸோ நல்லதோ கெட்டதோ யார் உங்களுக்கு என்ன செயல்கள் செஞ்சாலும், அந்த வழிகள்லாம் இருந்தாலும் உங்களுடைய மனதைரியத்தோட இந்த வாழ்க்கையை ஓட்டுறதுனால மட்டும்தான் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ப நம்ம வாழ முடியும். இல்லைன்னா அந்த சொல்ல மட்டும் சொல்லிட்டே எல்லாம் கண்டிப்பா வாழ முடியாது. நன்றி.